வாணி ராணி எங்க ஆளை காணா. அவன் முன்ன மாதிரி இல்ல பங்கஜக்கா. எங்க போறா எங்க வரன்னு சொல்லிட்டே போக மாட்டேங்கிறா. நடி வாணி, நீ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற. என்னக்கா பண்றது? நான் கடவுள் கூட யாருக்கும் துரோகம் நினைச்சது இல்லக்கா. எனக்கு அப்பே தெரியும் ராணி பத்தி, நீ தான் அவளை புரிஞ்சிக்கல. சரி விடுக்கா, அவ எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அப்படி போறிய உனக்கு மனசு அவளுக்கு இருக்குதா? இல்லதா, அதுக்கு என்ன பண்றது? இப்ப போய் அவள்கிட்ட சண்டையா போட முடியும்? வாணி, எனக்கு ஒரு சந்தேகண்டி. கஜா தான் அவளை மாத்திட்டான்னு நினைக்கிறேன். நீ சொல்றது உண்மைதாக்கா. அவதாக்கா ஏதோ சொல்லி எங்களை பிரிக்கிறா. அது என்னமா போடி, இது மாதிரி ஆளுங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கதே கிடையாது. என் நிலம உனக்கு புரியுது, ஆனா அவளுக்கு புரியலையே. அவளுக்கு எப்படி புரியா? அவதான் கஜா சொல்லி தரல. அவ எதை வேணாலும் சொல்லி கொடுக்கட்டும். இன்னைக்கு வரட்டும் இந்த ராணி. அவ வந்து சண்டை படாம விடுறது இல்ல. நான் சொன்ன சண்டை போடாத வாணி. ஏன்? எனக்கு என்ன அறிவு இல்லையா என்ன? அவ பண்றதுலாம் எனக்கு தான் தெரியும். கரெக்ட் தான். அப்புறம் நான் தான் சொல்லி நீங்க பிரிஞ்சுட்டு எதுனா சொன்னீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. அது எப்படிக்கா நான் சொல்வேன்? என்கிட்ட அந்த ராணி 3000 பணம் வாங்கிக்கிறா. வரட்டும், அதை நான் கேட்காம விட போறது இல்ல. கேளு கேளு விடாத. கேக்குறேன். சரி, எப்போதும் அந்த பூஜாவும் கஜாவும் வருவாங்க. இப்ப கஜா மட்டும் தான் வர. ஏன் அந்த பூஜா வர்றது இல்ல? அந்த பொண்ணை எங்கம்மா நிம்மதியா விடுறா? ஏன் அப்படி என்னக்கா பண்றா? காலையில 6 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செய்யுதுமா அந்த பொண்ணு. அடப்பாவமே, அப்படியா கொடுமை பண்றாவ? ஆமா வாணி, இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுன்னே இருக்குதா. இவன் மட்டும் உடையாந்துடுறா. கஜா வீட்டுக்காரர் கூட ஊருக்கே வருது இல்லையாமே, அது என்ன கதை? அது என்னம்மா, அந்த ஊருக்குள்ள அசல் புசலமா பேசிக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அவதான் நல்ல சோறு குழம்பு ஆக்கி போடாம புருஷனை துரத்திடுறா. அதனாலதான் அவரு ஓட்டி போடுவாரு. அவ மட்டும் தினமும் கறி மீன் சாப்பிடுறாமா. அது சரிதாக்கா. அவ புருஷன் சம்பாரிச்சு போடுறாரு, அவ உட்காந்துங்கிறா. எனக்கு தான் ஒண்ணு இருக்குது. அது என்ன வாணி, உங்ககிட்ட பேசுனதுல இருந்து எனக்கு ஃப்ரீயா இருக்குமா மனசு. இந்த மாதிரி மனசு விட்டு அடிக்கடி பேசினாதாக்கா உடம்புக்கு நோயே வராதான். வராதுடி, வராது. அதுக்கு உங்களை பத்தி பேசணும், மத்தவங்கள பத்தி பேசக்கூடாது. இந்த கலவான் என்ன பண்ணிச்சு பத்தியா? இவராய் என்கிட்ட பேசிட்டு அவளை கண்ணு ஓடிடுச்சு. என்ன பங்கஜக்கா, வாணிக்கிட்ட ரொம்ப நாளா பேசிருக்கிற பழகுது. அவகிட்ட யாரு பேசுவாங்க? நான் இந்த பக்கம் வந்தேன், அவ கை பிடிச்சு உட்கார வச்சுக்கினேன். அப்படியா? பூஜாவை பத்தி, என் புருஷனை பத்தி, என்ன பத்தில ஏதோ பேசுற மாதிரி இருந்துச்சு. அவதான் சொன்னா, உங்க வீட்டுக்காரர் அடிக்கடி ஊருக்கு போயிடுறாங்களா, நீ கறி மீன் வாங்கி சாப்பிடுறியா, பூஜாவை கொடுமை பத்துறியா? இதெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்? கேளு கஜா, நல்லா கேளு. எல்லாத்தையும் வந்து அதே என்கிட்ட சொல்லிட்டு இப்ப உன்னை பார்த்து எப்படி பல்ட்டு இருக்குது பாரு. வாணி, இல்லாத பழத்தெல்லாம் போய் சொல்லி கஜாவை என்ன பிரிக்கி பாக்குறியா? யாரு? நானு உங்களை பிரிக்கிறேன். ஆமா, நீ உன் பிறந்து ராணியா தப்பு தப்பா பேசுற. என் பிறந்து கஜாவை நீ பேச மாட்டியா? ஏய், அது கூட நீ தானே பேசுன. நிறுத்துறீங்களா? நீங்க 2 பேர் பேசுறத நான் கேட்டுதான் இருந்தேன். ஏ கஜா, அது தாண்டி எல்லாத்தையும் ஆரம்பிச்சது. நான் ஒண்ணுமே பேசலடி. பொய் சொல்லாத ராணி, பொய் சொல்லாத. ஏ ராணி, எங்கடி போயிருந்தா? இனிமே என் பேர் சொல்லி கூப்பிடாதீ, அந்த தகுதியே இல்லடி உனக்கு. ஏ ராணி, என்னடி இப்படிலாம் பேசுற? நான் ஃப்ரெண்டு வாணிடி. ஃப்ரெண்டா தான் இப்படிதான் பேசியா? நானும் உன ஃப்ரெண்டா தான் நினைச்சு. நானே நீ இவ்வளவு தப்பு தப்பா பேசணும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஏ ராணி, நீ அந்த கஜாவை நம்பாத. அவ நம்மள பிரிக்கணும்னு அவதான் சதி பண்றா. யாரு அவ சதி பண்றாளா? அவதான் இப்ப நம்மளுக்கு நல்லது பண்ண வந்தா. என்னது நல்லதா? அவ என்ன பண்ண போறா? அவளே அவ சொந்த காசுல கடை வச்சு தரேன் நினைக்கிறா. அவ போய் நம்மள பிரிப்பாளா? யாரு? அவ நம்மளுக்கு கடை வச்சு தரலாமா? அத போய் நீ நம்புற பாருடி நீ. ஏய், உண்மையா தாண்டி போயிட்டு கடையெல்லாம் பாத்துட்டு வந்தாண்டி. என்னடி நீ சொல்ற? அப்படி சொல்றதா உண்மையா? உண்மை தாண்டி. இல்ல ராணி, இதெல்லாம் சரிப்படாது. இனிமே கடையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏய், நான் சொல்லல. அவ போய் சொல்லுவான்ட்டு. ஏய், என்ன கேச்சா இப்படி சொல்லிட்ட? பின்ன அவ தப்பு தப்பா பேசிட்டு உட்காந்துக்கிறேன், நீ அமைதியா கேட்டு நின்னுக்கிறியா? இப்ப சொல்றியா அவள என்ன பண்ணிட்டான்? எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அடி, ஆனா ரத்தம் மட்டும் வரக்கூடாது. அவ்வளவுதானே. நீ கவலைப்படாத, நான் பாத்து. நீ கடைக்கு போய் அட்வான்ஸ் கொடு. கஜா, நானும் கொஞ்சம் எட்டிக்கிட்டேன். எங்க அவ ஆளை காணா? அவ கொசு கடிக்குதுன்னு கொசு வந்தியாக போயிருக்கான். நான் எவ்வளவு சொன்ன ஒரு நம்பது. எங்க போற நீங்க? வா.
இல்ல வந்து என்கிட்ட இல்லாத பொருளெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இதை மாட்டி விட்டுட்டு வந்தேன். இல்லடி நான் சொல்ல மாட்டி விட்டு